யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் குழப்பம், பாதியில் இடைநிறுத்தம். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ச்சனாவின் குடும்பச் சண்டை, கோபமாக வெளியேறிய ஸ்ரீதரன். தாமதமான மகாபல உதவித்தொகையை குறுகிய காலத்தில் வழங்க நடவடிக்கை. தையேட்டியில் மனித உரிமை போராட்டம், இனவாதிகளுக்கு அரசு அடிபணிந்து செயற்படுகிறது. சரத் வீரசேகர குற்றச்சாட்டு. களமிறக்கப்பட உள்ள 500 சிறப்பு அதிரடிப்படையினர். மஹிந்த தொடர்பில் அரசாங்கம் மறந்த விடயம், நினைவூட்டும் சாகர. பிரித்தானிய அரசாங்கம் விதித்துள்ள தடை தொடர்பில் தான் அலட்டிக் கொள்ளப் போவதில்லை, கருணா தெரிவிப்பு. தேசபந்து தென்னக்கோனுக்கு வீட்டிலிருந்து உணவெடுத்து வர அனுமதி. போலீஸ் நிலையத்தில் ஆஜரான யோஷிதவும் அவரது மனைவியும். தனிப்பட்ட அரசியல் விவகாரங்கள் மற்றும் தனிநபர் அவதூறுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இல்லாமையை சுட்டிக்காட்டி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் திடீரென வெளியேறியுள்ளார். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே கடும் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதால் சில நிமிடங்கள் அமளிதுமளி ஏற்பட்டது. வலிவடக்கில் முன்னெடுக்கப்படும் மின் இணைப்பு விடயம் தொடர்பில் விவாதம் முன்னெடுக்கப்பட்ட போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ஆகியோருடைய ஏற்பட்ட வாக்குவாதம் அவர்களது தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தியதாக மாறியது. குறிப்பாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவரது காதல் விடயங்கள், மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய கட்சிகள், நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் குடும்பச் சண்டையில் அவர்கள் ஈடுபட்டனர். இந்த நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்தினார். ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியாது ஆளுமையற்றவராக காணப்பட்டார். இதன் காரணமாக ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் நிலைமையை அவதானித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளரும் மாவட்ட அரசு அதிபருமான பிரதீபன், வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், ரஜீவன், அர்ச்சுனா, பவானந்தராஜா, இளங்குமரன் மற்றும் அவைத்தலைவர் CVK சிவஞானம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது நடைமுறைப்படுத்த உள்ள அபிவிருத்திக்கான திட்ட முன்மொழிவுகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவண்ணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. எங்களுடைய இளங்குமரன், நீங்க பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் வீடு வீடா போய் நாய பிடிங்க கொண்டு சொல்லி பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் உங்களுடைய சரிதானே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. ஒழுங்கா வேலை செய்திருக்கணும். நீர் எனக்கு படிக்க MBBS அவரோட மாஸ்டர் 2 செய்திருக்கேன். நான் சொல்றேன் உண்மை மாதிரி கொடி கட்டி நான் MP ஆகறேன். நீங்கள் பெண்களோட சேர்ட்ட விட்டதுக்காண்டி படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவண்ணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. இளங்குமரன் MP என்றது ஆக்சிடென்ட்க்கு பிறகு கார்ல மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாத ஒரு வைத்தியரா, ஆனா நான் சொல்றேன் ஆக்சிடென்ட்க்கு பிறகு இலங்கையின் சனத்தொகை 2,25,000 என்று சொன்னவர் தான் எங்களுடைய 2 கோடி 20 லட்சம் தெரியும். அதுல வீடியோ வந்து என்னென்றால் தனிப்பட்ட ரீதியா நானுங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன் ஐயா, நீங்கள் ஒரு பாராளுமன்ற அமைச்சர், நான் கேட்கிறது பிரச்சனை தான். நான் மக்களுடைய பிரச்சனையை கதை கேட்கல. எங்களுடைய இளங்குமரனுக்கு இது கதைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கதைக்கிறேன். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதுகள் நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்தவர். தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும். அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் வந்து பெற்றது இந்த அர்த்தமே இல்லை. இது ஒரு பிரயோசனம் இல்லாத கூட்டம். அதனால நான் இடையில இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இது ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமையும். தேர்தல் நெருங்குற நேரத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அரசியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பேச முடியுமா? பேசக்கூடாது. ஏற்கனவே முதல் அந்த அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லை என்று. ஆனால் தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு வலிந்து எடுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதிலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா? தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளை நிறுத்தப்படும். இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம். அதை சொல்லியும் இருக்கிறேன். தொடர்ந்து இருக்கிற எத்தமில்லை, அதை நாங்கள் படிக்கிறோம்.
யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கூட்டத்தில் கலந்து கொண்ட யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக கூட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய்த்திறக்கம் முற்றி கடும் குழப்ப நிலை ஏற்பட்டதை அடுத்து கூட்டத்தின் தலைவர் அமைச்சர் சந்திரசேகரவினால் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கூட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபுல புலமை பரிசிலை தாமதமின்றி வழங்குவதற்காக குறுகிய கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இந்த வருடம் தாமதமான மகாபுல உதவித்தொகையை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக அந்த அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவித்தலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் மகாபுல உதவித்தொகையை பெறுவோரின் கணனி தரவுகளை நவீனமயப்படுத்துதல் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவரத்னவின் தலைமையில் நேற்று நடைபெற்றதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டது. தையிட்டி திஸ்ஸ விகாரையில் மத வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிப்பது ஒட்டுமொத்த சிங்கள பௌத்தர்களின் மனங்களையும் பாதித்துள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தையிட்டி திஸ்ஸ விகாரையில் நேற்று முன்தினம் புதிதாக ஒரு விகாரை கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது 29 பௌத்த பிக்குகள் பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டிருந்தனர். இவர்களுக்கு மதிய உணவு வழங்கலுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாகிய நிலையில் காலை 7 மணியளவில் நேற்று முன்தினம் திஸ்ஸ விகாரையின் முன்பாக தமிழ் மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது அங்கு கூடியிருந்த ராணுவத்தினர் உடனடியாக விகாரையின் வளாகத்திலிருந்து வெளியேறினர். தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவ்விடத்தை விட்டு வெளியேறுமாறு ராணுவத்திற்கு கட்டளை பிறப்பித்தது யார்? ஜனாதிபதி, பாதுகாப்பு பிரதி அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. சிங்கள பௌத்த நாட்டில் பௌத்த விகாரையின் பூஜை வழிபாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் இனவாதிகளுக்கு அரசாங்கம் அடிபணிந்து செயற்படுகிறது. ஆகவே இதன் உண்மைத்தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்றார். கொழும்பில் உள்ள இரவு விடுதியில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோஷித ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் ஆஜராகியுள்ளனர். இது தொடர்பில் தெரிய வருவதாவது: கொழும்பு யூனியன் பிளேஸில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதிக்கு கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜோஷித ராஜபக்ச மற்றும் அவரது மனைவியுடன் குழுவொன்று சென்றுள்ளது. இதன்போது இரவு நேர களியாட்ட விடுதிக்கு வெளியில் ஜோஷித ராஜபக்சவுடன் சென்ற குழுவுக்கும் களியாட்ட விடுதியின் பாதுகாப்பு உத்தியோகர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. மோதலின் போது ஜோஷித ராஜபக்சவுடன் சென்ற குழுவினர் களியாட்ட விடுதியின் பாதுகாப்பு உத்தியோகர்களை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர். இந்த மோதல் சம்பவம் இரவு நேர களியாட்ட விடுதிக்கு வெளியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ஜோஷித ராஜபக்சவும் அவரது மனைவியும் கொம்பனி வீதி போலீஸ் நிலையத்தில் இன்றைய தினம் ஆஜராகியுள்ளனர். பிரித்தானிய அரசாங்கம் விதித்துள்ள தடை தொடர்பில் தான் அலட்டிக் கொள்ளப் போவதில்லை என்று கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நான் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடவில்லை. அதனால் இந்த தடை என்னை பாதிக்காது, எனது அரசியலையும் பாதிக்காது. நான் அப்படியெல்லாம் செயற்பட்டிருந்தால் நான் அங்கு தஞ்சமடைந்த காலப்பகுதியில் பிரிட்டன் என்னை கைது செய்திருக்கலாமே. ஏன் என்னை பத்திரமாக திருப்பி அனுப்ப வேண்டும்? அப்போது இவையெல்லாம் தெரியவில்லையா? இவற்றை பற்றி நான் அலட்டிக் கொள்ளப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயங்களுக்கு பொறுப்பான நபர்களுக்கு பிரித்தானிய அரசாங்கம் நேற்று தடை விதித்துள்ளது. உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயங்களுக்கு காரணமாக கருதப்படும் இலங்கையின் முன்னாள் மூத்த ராணுவ தளபதிகள் மற்றும் விநாயகமூர்த்தி முரளிதரன் உள்ளிட்டோர் பிரித்தானியாவால் தடை செய்யப்பட்ட நபர்களாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர். 22,450க்கும் அதிகமான நிறுவனங்கள் ஊழியர் சேமலாப நிதியத்திற்கான பணத்தை வைப்பு செய்யவில்லை என பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் 22,450க்கும் மேற்பட்ட அரசு அனுசரணையில் இயங்கும் நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஊழியர் சேமலாப நிதியத்திற்கான நிதியை செலுத்தவில்லை. தற்போது 36 பில்லியன் ரூபாய் ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு செலுத்த வேண்டியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம்.
டிஜிட்டல் அமைச்சுடன் ஒருங்கிணைந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த வேலை திட்டங்கள் ஊடாக பெரும்பாலான விடயங்களை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இதன் அடிப்படையில் தற்போது நிலவும் பல்வேறு பிரச்சினைகள், குறைபாடுகள் நிவர்த்திக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இடைநிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு வீட்டிலிருந்து உணவு எடுத்து வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான அனுமதி நேற்று முதல் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர், சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க குறிப்பிட்டார். வெலிகம பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்காக கைது பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட தேசபந்து தென்னக்கோன் அந்த உத்தரவினை தொடர்ந்து 20 நாட்களுக்கு பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார். அவரை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்திரை நீதிவான் உத்தரவு பிறப்பித்தார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னக்கோன் கண்டி தும்பரை சிறைச்சாலையில் அனுமதிக்கப்பட்டு வீட்டிலிருந்து உணவு எடுத்து வர அனுமதி கோரியிருந்தார். சிறைச்சாலைகள் திணைக்களம் குறித்த கோரிக்கையை பரிசீலித்து வீட்டிலிருந்து உணவு எடுத்து வர அனுமதித்துள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 3 வேளை உணவுக்கும் வீட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட உணவை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு தேசபந்து தென்னக்கோனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு தேசபந்து தென்னக்கோனுக்கு விசேட பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் மின்கம்பத்தில் சிறுமியை கட்டி வைத்து தாக்கி சித்திரவதை புரிந்த குற்றச்சாட்டில் பெண்ணொருவரை கைது செய்வதற்கு மருதங்கேணி போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். குடத்தனை பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமியொருவர் தனது வீட்டுக்கு அருகில் உள்ள கடையில் பொருட்களை வாங்கச் சென்ற சமயம் கடையில் இனிப்பு பொருட்களை திருடினார் என்று கடை உரிமையாளரான பெண் சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கி சித்திரவதை செய்துள்ளார். பின்னர் சிறுமி காயங்களுடன் வீட்டுக்கு சென்ற நிலையில் வீட்டார் சிறுமியை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். சிகிச்சையை தொடர்ந்து சட்ட வைத்திய அதிகாரி சிறுமியை சோதனை செய்த போது சிறுமியின் உடலில் அடிகாயங்கள் இருந்ததுடன் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டமைக்கான காயங்களும் காணப்பட்டுள்ளன. அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு சட்ட வைத்திய அதிகாரி அறிவுறுத்தியதை அடுத்து தாக்குதலாளியான கடை உரிமையாளரான பெண்ணை கைது செய்வதற்கு போலீசார் அவரது வீட்டுக்கு சென்ற சமயம் அவர் தலைமறைவாகியுள்ளார். அவரை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியபூர்வ இல்ல விவகாரத்தை அரசாங்கம் தற்போது மறந்துவிட்டது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியபூர்வ இல்ல விவகாரத்தை அரசாங்கம் தற்போது மறந்துவிட்டது. வீட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தியபூர்வமாக அறிவித்தால் அவர் நிச்சயம் வீட்டை விட்டு வெளியேறுவார். இதேவேளை ஜனாதிபதி பதவிக்கு வந்து 6 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்களுக்கு வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் பொய்யை மக்கள் தற்போது நன்கு விளங்கிக் கொண்டுள்ளார்கள். ஆகவே நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். தேசிய மக்கள் சக்தி போலியான வாக்குறுதிகள் மற்றும் 75 ஆண்டுகால அரசாங்கங்கள் மீதான வெறுப்பு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியே ஆட்சிக்கு வந்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நாடளாவிய ரீதியில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளோம். தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்பு மனுக்களில் 263 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. பிறப்பு சான்றிதழின்படி செல்லுபடி காலம் காரணமாக ஒரு சில வேட்பு மனுக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இவ்விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடுவோம். 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெருமளவிலான உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றினோம். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்றோம். இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மீண்டும் கிராமத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என கூறியுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக புதிதாக சேர்க்கப்பட்ட 500 சிறப்பு படை அதிரடிப்படை பணியாளர்களை ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய சிறப்பு அதிரடிப்படை உறுப்பினர்கள் விரைவில் தங்கள் பயிற்சியை முடித்துவிட்டு பணிக்கு வருவார்கள் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மேலும் தென் மாகாணத்தில் சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை கட்டுப்படுத்த 4 போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் அம்பலாங்குடை பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை சமாளிக்க 2 சிறப்பு போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன.